ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு ஒரு தீர்ப்பை கொடுத்து மக்களுக்காக வேலை செய்யறதுக்காக முதலமைச்சரா உட்கார வச்சிருக்கிறாங்க. என்னமோ இன்னமும் நீங்க தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரி விஜய் கரூருக்குலாம் போக கூடாது, விஜய் இங்க போக கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு எனக்கு புரியலையே. ஆட்சியில் இருக்கும் போது தான் இவ்வளவு கட்டுப்பாடெல்லாம் போட்டீங்க, SOPs எல்லாம் போட்டீங்க, ஸ்டாலின் சார் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் எல்லாம் போட்டீங்க. இப்பவும் அதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன சார் நியாயம்? இல்ல நான் தெரியாம தான் கேட்கறேன், இன்னும் கனவுலயே இருக்கிறீங்களா? முதல்ல முழிச்சு வாங்க, ரியாலிட்டிக்கு வாங்க. உங்க ஆட்சி எல்லாம் வீட்டுக்கு போய் டிவிக்கேன்னு ஒரு ஆட்சி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒழுங்கா படி என்று சுப்ரீம் கோர்ட் ஓங்கி மண்டேலியே நறுக்கு 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 என்று செம்மட்டியாலே அடிச்சும் இந்த திமுக முழிச்சுக்கல அப்படின்னா அப்ப கொஞ்சம் கஷ்டம்தான். வெற்றி. வணக்கம் மக்களே. கடந்த மே 10, 2026 அன்று நம்முடைய இளைய தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். டிவிகே ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே பல்வேறு விமர்சனங்களை சந்தித்து வந்தனர். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினர் டிவிகேவினரையும் டிவிகேயின் செயல்பாடுகளையும் விமர்சிப்பதிலேயே தொடர்ந்து குறியாக இருந்தனர். கடந்த சில நாட்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் அவர்களை ஒருமையில் பேசுவதும் அதை தொடர்ந்து கைது செய்யப்படுவதும் வாடிக்கையாகிவிட்டது. இந்த கைது நடவடிக்கைகள் ஜனநாயகத்தின் மீதான பல்வேறு கேள்விகளை எழுப்புகின்றன. டிவிகே சரியான பாதையில் பயணிக்கிறதா, இல்லை சர்வாதிகார போக்கை கையில் எடுத்து விட்டதா? இனிவரும் காலங்களில் இந்த சர்வாதிகார போக்கு தொடருமா? உண்மைத்தன்மை என்ன என்பதை குறித்து இந்த வீடியோ ஆராய இருக்கிறது. இது போன்ற பொலிட்டிக்கல் அனாலிசிஸ், கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் ஜெனரல் நாலேஜ் குறித்த தகவல்களுக்கு நம்முடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜய் அவர்களும் டிவிகே கட்சியினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினரைத்தான் தன்னுடைய அரசியல் எதிரியாக கருதினர். இதை முன்னிறுத்தி தான் தேர்தலில் அவர்கள் பிரச்சாரமும் செய்தனர், தேர்தலில் வெற்றி பெறவும் செய்தனர். இந்த டிவிகே பற்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினரின் கருத்துக்களும் விமர்சனங்களும் தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் தான் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத கண்கூடா பார்க்கலாம். தேர்தல் முடிவுகளுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகம் டிவிகே கட்சியினரை பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. இதன் வெளிப்பாடாக தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றதை திராவிட முன்னேற்ற கழகத்தினால் நம்ப முடியவில்லை. தேர்தல் முடிவுகளுக்கு பின்பாக மற்றொரு மாற்றமும் நிகழ்ந்திருக்கு. அதாவது இதுவரை டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே என இருந்த இருமுனை போட்டி தற்போது டிவிகே மற்றும் டிஎம்கேன்னு மாறி இருக்கு. சக்சஸ்ஃபுல்லா டிவிகே ஏடிஎம்கேவை ரீப்ளேஸ் பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த சில தினங்களாக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருபடி மேலே சென்று விஜயை ஒருமையில் தாக்குவது மிகவும் வருந்தத்தக்க விஷயமாக. இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லணும்னா, சில நாட்களுக்கு முன்பாக ஜென்சி டிஎம்கே அமைப்பை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். இதே மாதிரி தனிமனித தாக்குதல் மற்றும் அவதூறாக பேசியதற்காக கைது செய்யப்பட்டார். அப்போதே காவல்துறையினர் ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்தாங்க. போலீஸ் கொடுத்த இந்த வார்னிங்கை சட்டமன்ற உறுப்பினர்கள் கொஞ்சம் மதித்து நடந்திருக்கலாம். இப்ப இந்த கைது நடவடிக்கைகள் கருத்துரிமைக்கு எதிரானது, ஜனநாயகத்திற்கு எதிரானதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப உண்மைத்தன்மை என்ன? இப்ப கருத்துரிமைக்கு எதிராகத்தான் இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதா என்பது குறித்து நம்ம பார்க்கலாம். எங்களுடைய தன்னை தொகுதி எப்படி தெரியுமா, அப்படியே சிங்கப்பூர் மாதிரி மாத்தி வச்சிருந்தாரு. ஆனா கேடு கட்ட அந்த தொகுதி மக்கள், நீ இனிமேல் இது மாதிரி பேச ஆரம்பிச்சா இந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நீ வருகின்ற போது உன்னுடைய சட்டைகளெல்லாம் கிழிக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுடைய தொண்டர் ஏற்படுத்துவார். சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியதை நியாயப்படுத்துவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. அவர் நேரடியாக விஜயை ஒருமையில் பேசினார். எனவே சட்டம் தன் கடமையை செய்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு அன்னைக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்தது. மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற, சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை இவனை அடித்து விடுவானா. பூட்டி பாரு சட்டமன்றம். மார்க்கண்டேயன் இவர்களுடைய கைது நடவடிக்கை பார்க்கும்போது மார்க்கண்டேயன் பேசியது குறித்து சில பேர் நியாயப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். அதாவது என்னன்னா, விஜய் அவர்கள் கரூர் சென்று பேசும்போது சட்டமன்றத்தை பூட்டுவேன், ஏனெனில் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வெளிநடப்பு செய்கின்றனர் என்று கூறியதற்காக பதிலடியாகவே இந்த விமர்சனம் செய்யப்பட்டதுன்னு நியாயப்படுத்துறாங்க. ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய சட்டமன்ற உறுப்பினர்கள், இத்தனை ஆண்டுகள் அரசியல் அனுபவம் பெற்றவர்கள் இப்படி ஒரு சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சுக்கிற முடியலங்கிறத நினைக்கும் போது ரொம்பவே நகைச்சுவையா இருக்கு. அதாவது இது ஒரு காமெடியா சொல்லப்பட்ட விஷயம் தான். அதாவது நீங்க வெளிநடப்பு செய்றீங்க, என்ன பண்ணணும்னு தெரியல, அதனால சட்டமன்றத்தை பூட்டதான் செய்யணும் போலன்னு சொல்லி ஒரு நகைச்சுவையாக சொன்ன ஒரு சின்ன விஷயம் தான் அது. இனிமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிக்கணும் போல் இருக்கு. ஏன்னா பேசிருக்கும் போதே எஞ்சி ஓடிடுறாங்க. சரி, இப்போ இந்த கைது நடவடிக்கைகள் எதை குறிக்குது? விஜய் அவர்கள் சர்வாதிகார போக்கை தான் கையில் எடுக்கிறாரா, ஒரு போலீஸ் ஸ்டேட் உருவாக்க முயற்சிக்கிறாரா அப்படின்னு பரவலாக பேசப்படுது. ஆனால்
விஜய் அவர்களால் எந்த மக்களும் இந்த மாதிரியாக அடக்குமுறைக்கோ அல்லது கைது நடவடிக்கைக்கோ உள்ளாக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் இப்போ கேள்வி அனுப்புகிறாங்க, இப்போ விஜய் செஞ்சது மட்டும் சரியா? நான் 5 நிமிஷம் பேசுங்க குளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டாங்க அப்படின்னு பேசுகிறாரு, சட்டமன்றத்தை பூட்டணும்னு சொல்கிறாரு அப்படிங்கிற பல விதமான விமர்சனங்கள் விஜயின் பேச்சுக்கு வைக்கப்படுது. உண்மை என்னன்னு இப்போ நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். அதாவது விஜய் அவர்களின் இந்த பேச்சுக்கள் அனைத்துக்கும் பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகம் தான் சொன்னால் அவங்களால் நம்ப முடியுமா? அதாவது விஜய் அவர்கள் இப்போ எடுத்துக்கிற இந்த ஸ்டாண்டுக்கு முதல் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை என்னால் இந்த வீடியோ மூலமாக ப்ரூவ் பண்ண முடியும். விஜய் அவர்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்ததுக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு அரசியல் செய்யணும்னு அவர் நினைக்கல. குறிப்பாக சொல்லணும்னா, விஜய் அவர்கள் ஆட்சி கட்டிலில் அமர்ந்ததுக்கு பிறகு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்து மரியாதை நிமித்தமாக பேசினார் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. விஜய் அவர்கள் ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுப்போம்னு தன்னுடைய பயணத்தை தொடங்கினார். ஆனால் ஆட்சிக்கு வந்த முதல் நாளில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் விமர்சனங்கள் விஜய் அவர்களை கடுமையாக தாக்கியது. குறிப்பாக சொல்லணும்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றி டிவிக்கே கடுமையான விமர்சனங்களை சந்தித்தது. அப்போ விஜய் அவர்களை பொம்மை முதல்வர், வாயத்துறங்க சிஎம் என்று கடுமையாக விமர்சிக்கப்பட்டார். குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த ஜென்சி டிஎம்கே அமைப்பினர் பல்வேறு கூட்டங்களை நடத்தி டிவிக்கே பற்றியும் விஜய் அவர்களை பற்றியும் ஆபாசமாக பேசுவது, அப்புறம் கேலிக்கூத்தாக நடித்து காட்டுவதுன்னு பல்வேறு விஷயங்களை செய்து வந்தாங்க. இது டிஎம்கேவினுடைய செயல்பாடுகளில் ஒரு பகுதி. இதை பற்றி நாம் இன்னொரு வீடியோவில் தனியாக பேசலாம். இதன் வெளிப்பாடாகவே சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் பேச ஆரம்பித்தார். ஆனால் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நம்ம அனைவருக்குமே தெரிந்தது தான். இதுதான் விஜய் அவர்கள் முதலாக தன்னுடைய சாந்தமான அந்த ஒரு மனநிலையிலிருந்து ஒரு அக்ரெசிவான மனநிலைக்கு மாற முதல் புள்ளியாக இருந்தது. விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, இதற்கு பிறகு தன்னுடைய சாந்தமான மனநிலையும் அமைதியான நடவடிக்கைகளும் பேச்சும் செயலும் இந்த தமிழக அரசியலில் எடுபடாது, இனி ஒரு அக்ரெசிவான மனநிலையிலே செயல்படுவோம் அப்படிங்கிற ஸ்டாண்டுக்கு வந்துட்டாருங்கிறது தான் உண்மை. அதற்கு பிறகு விஜய் அவர்கள் மக்களை திருச்சி கிழக்கு மற்றும் கரூர் ஆகிய 2 இடங்களில் சந்தித்தார். விஜய் அவர்கள் தன்னோட சாந்தமான மனநிலையிலிருந்து மாறி இப்போ ரொம்பவே அக்ரெசிவாக மாறிட்டார் அப்படிங்கிறதான் உண்மை. திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஒரு விஷயத்தை இன்னும் வரைய புரிஞ்சிக்கவே இல்லை. அவங்க இன்னமும் அந்த ஒரு மாய உலகத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்லணும். தன்னுடைய ஆட்சி நடைபெறவில்லை என்பதை அவர்கள் முழுமையாக உணர வேண்டும். அதன் பிறகுதான் அவர்களுடைய செயல்பாடுகளை பற்றி நாம் பேச முடியும். இந்த மாதிரி அச்சுறுத்தல்களுக்கு, வழக்குகளுக்கு, கைதுகளுக்கெல்லாம் பயப்படக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாருமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்கள் சொல்றது என்னன்னா, தான் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எதிரியே தீர்மானிக்கிறான். அதுபோலதான் விஜய் அவர்களை பற்றி பேசியதும் இந்த செயல்களும் விஜயோடைய செயல்களுக்கான எதிர்வினை தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய செயல்களை நியாயப்படுத்த முயற்சி செய்றாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, விஜய் அவர்கள் செய்த அனைத்து செயல்களுக்கும் காரணமே இவர்கள் தான் என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை. மற்றும் அது இருட்டடிப்பு செய்யப்படுகிறது என்பதும் இன்னொரு மறுக்க முடியாத உண்மை. நீங்க என்ன ஆயுதம் எடுக்கணுங்கிறத யார் தீர்மானிச்சது? இந்த டாஷ் ஸ்லீப்பிங் முதலமைச்சர் தானே, அவர் தானே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நீங்க இப்படி பேசுங்க. இனிவரும் காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பொறுப்புடன் செயல்படுவார்களா, அனைத்தையும் சரி செய்வார்களா என்பது கேள்விக்குறிதான். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை சரியில்லை என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களும் அடிப்படை உறுப்பினர்களும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏதாவது தவறு செய்தால் அதை கண்டிப்பதும் அதை திருத்திக் கொள்ள முயற்சி செய்வதும் தான் ஒரு தலைமையின் சிறந்த பண்பாக இருக்க முடியும். ஆனால் இந்த தலைமை என்ன செய்யுதுன்னா, இவர்கள் என்ன தவறு செய்தாலும் அதற்கு ஆதரவு தெரிவித்து ஆளுங்கட்சியை விமர்சிப்பதிலேயே தன்னுடைய கவனத்தை செலுத்துகின்றனர். இத்தகைய செயல்பாடுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்காலத்திற்கு நல்லது இல்லை என்பதுதான் உண்மை. சமீபத்திய தேர்தல் முடிவு கூட இதற்கு ஒரு சிறந்த சான்று என்று தான் கூற வேண்டும். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தன்னுடைய பேச்சுக்களையும் செயல்பாட்டையும் மாற்றிக்கொள்ளாதவரை, திருத்திக் கொள்ளாதவரை இதுபோன்ற கைதுகளும் நடவடிக்கைகளும் தொடரும் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. எனவே தற்போதைய ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினரை தவிர பொதுமக்கள் யாவரும் அனாவசியமாக கைது செய்யப்படவில்லை மற்றும் எந்தவிதமான அடக்குமுறைகளுக்கும் உள்ளாக்கப்படவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. விஜய் அவர்களின் செயல்பாடுகளிலும் நடவடிக்கைகளிலும் எந்தவித தவறும் இல்லை என்பதும் நிரூபிக்கப்பட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடித்திருக்கும் என நம்புகின்றேன். இது போன்ற பொலிட்டிக்கல் அனாலிசிஸ், ஜெனரல் நாலேஜ் மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த வீடியோக்களுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.